ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போதுங்க. ஆமாங்க, கோவில் திருவிழா தான் பார்க்க போகிறோம். எந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, போரூர் டு பூந்தமல்லி போகிறோம் இல்லைங்களா. இன்பிட்வீனில் கும்மணஞ்சாவடி இருக்குது. கும்மணஞ்சாவடியில் ரொம்ப ஃபேமஸான ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் இருக்குது. வருஷம் ஆடி மாதத்தில் ரொம்ப விமர்சனையாக திருவிழா பண்ணுவாங்க. அந்த திருவிழாவை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். திருவிழாவுக்கு நாங்கள் போயிருந்தோங்க. ஃபுல் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நாங்கள் போய் சாமியை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வந்தோம். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். திருவிழா டைமில் பகலை விட நைட்டில் கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நைட் டைம் எடுத்த வீடியோவை உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு, லாஸ்ட்டு சாட்டர்டே நைட்டு தான் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது, பாருங்கள். கடையெல்லாம் நிறைய இருந்ததுங்க. எல்லா விதமான கடைகளும் இருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருந்த கடைகள்லையே இந்த மண் சட்டி, மண்பானை, பீங்கான் பொருட்களெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய ஐட்டம் விற்றுட்ருந்துருந்தாங்க. நீங்கள் திருவிழாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உங்களை எந்த கடை வெகுவாக கவரும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தாங்க போகணும். கோவிலாண்ட பார்த்திங்கன்னா லைட் மியூசிக் போயிட்டு இருந்தது. அங்கே ஒரு 2 செகண்ட் நின்று வேடிக்கை பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு சரி, கடைசியாக நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கே இந்த ராட்டனம்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போனோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் போட்டிருந்த இடத்துல அந்த ராட்னம் கேம்ஸ்லாம் இல்லை. ஆப்போசிட்டில், கோவிலுக்கு ஆப்போசிட் பார்த்த மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமல் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு போலீஸ்கார் கையில் கேட்டப்போ ஆப்போசிட்டில் இருக்க பாருங்கம்மா அப்படின்னாங்க. ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டோங்க. போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிண்ட் ராட்டினம், அப்பா ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதை பார்த்த உடனே முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் அந்த கேம்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோமா. அந்த ராட்டினத்தை பார்த்த உடனேவே பார்த்தா ஒரே சந்தோஷம். எவ்வளோ பெருசுங்க. ஜனங்கள்லாம் ஒரே கூச்சல் இட்டுக்கிட்டு ஒரே சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராட்டினத்தில் சுற்றுற மக்களையும் பார்க்குறப்ப ஆசையாக தான் இருந்தது. அதில் நாங்கள் சுற்றணும்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப பயமாக இருந்ததா. அதனால் அந்த மாதிரியான ராட்டினத்துலலாம் நாங்கள் எதுலேயுமே ஏறவே இல்லை. நைஸாக அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டோம். ஜஸ்ட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். என்னுடைய மகளை கேட்டால் ஐயோ நான் அதிலெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டா. என்னுடைய பெரிய மக வரலை, அவள் ஊருக்கு போயிருந்தா. என்னுடைய 2வது மகளை தான் அழைச்சிட்டு போயிருந்தோம். அவள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டத்துலலாம் கண்டிப்பாக சுற்ற மாட்டாள். அவளுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக எதையாவது கூப்பிட்டு போனால் என்ஜாய் பண்ணுவாள். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட்ஸ் போய் சுற்றிட்டு வந்துட்டோம். அதாவது எந்தெந்த கேம்ஸில் சிம்பிளாக இருக்குது, போயிட்டு வந்தால் உடம்புக்கு அலுப்பு தெரியாது, அந்த மாதிரி இடத்த பார்த்து வச்சுக்கிட்டோம். அதில் 1, 2 மட்டும் போயிட்டு வந்தோம். முதல்ல சாப்பிட வேண்டிய ஐட்டம்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாவு பஜ்ஜி வேஸ்ட்டுங்க. 80 ரூபா கொடுத்து வாங்கணும், ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. அதுக்கப்புறமேட்டு அவர் வீட்டுக்காரர் ரொம்ப இதுவாக அது என்ன பண்ணோம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு ஒரு காரணம் காமிச்சிட்டு கடைசியாக சரி நான் எதுவும் வாங்கலாம் எப்படி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா சோளம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் இன்னும் 2, 3 ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். வாங்கினோம், பிடிச்சதை சாப்பிட்டோம், பிடிக்காததை ஓரமாக வச்சுட்டோம், அவ்வளோதான். அடுத்ததாக பாருங்கள், நானும் என்னுடைய 2வது மகனும் அந்த ட்ராகன் ட்ரெயின் இருக்குது பாருங்கள், அதில் தான் போகணும். வருஷம் அதில் தாங்க போவோம். என்னுடைய பெரிய மகன் வந்திருந்தால் கண்டிப்பாக அது இதுன்னு எதிலையாவது சுற்றி இருப்பாள். ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா 100 ரூபா இந்த ட்ராகன் ட்ரெயின். அவர் வரவே இல்லை. நானும் என்னுடைய 2வது மகளும் 2 பேரும் 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு நின்று அதில் போகணும். ரொம்ப பெருசாக பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஸ்லோவாக தான் சுற்றினாங்க. எந்த மயக்கமாகவோ இல்லை வாமிட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. நல்லா என்ஜாய் பண்ணோம். பொறுமையாக இருந்தது. சின்ன பசங்களாம் சுற்றுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. நமக்காக இல்லாட்டி நம்ம குழந்தைங்களுக்காக இதெல்லாம் போய் தானே ஆகணும். அவளை கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் எந்த கேம்ஸ்லையுமே கூப்பிட்டு போகலன்னா ரொம்ப வருத்தப்படுவா இல்லைங்களா. அதே மாதிரி பெரிய பெரிய கேம்ஸுக்கு அனுப்புறதுக்கும் பயமாக இருந்தது.
அவளும் அந்தளவுக்கு வில்லிங்க நான் அதில் போகிறேன் இதில் போகிறோன்னு சொல்லலை. சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் போகாட்டியும் அவளுக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்போம். பட் அவளும் கேட்கல. இது ஒன்று ஓகே அப்படின்னுட்டா. அதுக்கப்புறமேட்டு இதை வந்து சுற்றணும். ஒரு 4-5 ரவுண்டு போச்சு. பயம்லாம் சுத்தமாக இல்லைங்க. ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு 4-5 ரவுண்டு அப்படியே அவளுக்காக உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதிலேருந்து இறங்கியாச்சு. இப்போ திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவங்க அக்கா வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். 2 பேரும் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு இது அதுன்னு எதையாவது சுற்றி இருப்பாளுங்க. அவள் வராததுனால இவ தனியாகவும் போக மாட்டா, நாங்களும் போக மாட்டோம். இப்போ நானும் இல்லாட்டி அவங்க அப்பாவோ ஏதாவது கேம்ஸில் போயிருந்தோன்னா அவளும் ஓகே அப்படின்னு எங்கள் கூடவே வந்திருப்பாள். எங்களுக்கு உடம்பு இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரி நிறைய கேம்ஸ்லலாம் விளையாடுறது இல்லைங்க. போயிட்டு வந்தோடனே வாமிட் வந்துடுது. அதனால் எதுலேயும் போகல. இது மட்டும்தான் போகணும். அதுக்கப்புறமேட்டு அவளை வேறு ஏதோ ஒரு கேம்ஸில் வந்து விளையாட வச்சோம் சின்னதாக. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து நகர்ந்தாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி கிற்றி பார்த்துட்டு அங்கேருந்து சரி கோவிலுக்கு போயிடலாம், போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்தோம். வர வழி முழுக்கவே பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் நிறைய வெடிச்சிருந்தாங்க. அம்மன் அலங்காரம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மாலை, ரொம்ப நல்லா இருந்ததுங்க மாலை. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு கோவில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. ஏன்னா எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா வெளியே தான் இருந்தாங்க. லைட் மியூசிக் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கூட்டம் இருந்தது. அடுத்தபடியாக அந்த பொருட்காட்சி மாதிரி போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த ராட்டினம், அந்த கேம்ஸ்லாம் இருந்தது பாருங்கள், அங்கே கூட்டமாக இருந்தது. அதனால் கோவிலுக்குள்ளற கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது. நல்ல பொறுமையாக திருப்தியாக சாமியை பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பி வெளியில் வந்துட்டோம். உட்காந்துருக்கிறப்ப ரொம்பவே மனநிறைவாக இருந்தது. லாஸ்ட் இயரும் கோவிலுக்கு வந்திருந்தோம். இப்போ இந்த வருஷமும் வரும். மேக்ஸிமம் திருவிழா டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வருவோம். அது இல்லாமல் சாதாரணமாக எப்போவாவது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவிலுக்கு வருவோம். ஒரு வழியாக அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட லைட் மியூசிக் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறமேட்டு அவர் நான் பார்க் பண்ண வண்டியை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். நாங்கள் அப்படியே அந்த வர வழியில் பார்த்திங்கன்னா என்னுடைய 2வது மக என்னென்னமோ வாங்கினா. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போய் இதுக்கு மேலே டிஃபன் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். பட் வயறு வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்குமே ஃபுல்லாக தான் இருந்தது. சும்மாவே வீம்புக்குன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோளாப்பூரியும் நான் வந்து ஆலு பராத்தாவும் வாங்கிக்கிட்டேன். என்னுடைய 2வது மகளுக்கு ஒரே கோவம். என்னன்னு கேட்டால் அவள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டை கேட்டிருந்தா. ஆக்சுவலாக அது கேக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே குப்தா பவனில், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அங்கே போகலன்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம். கடைசி வரைக்கும் நான் ஊட்டுறேன், ஒரு வாய் கூட வாங்கிக்கவே இல்லை. நான் வாங்கின பராத்தா ஃபுல்லாவையும் என்னால் சாப்பிடவும் முடியல. அவராலையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியல. ஏன்னா நாங்கள் தான் திருவிழாவில் அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்தது இல்லைங்களா. அதனால் அந்த அளவுக்கு சாப்பிடலை, வீணாகிடுச்சின்னு தான் சொல்லணும். என்னுடைய 2வது மகளும் ஒரு பிட்டு வாய் கூட வாங்கிக்கவே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கேக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரிம்மா, கண்டிப்பாக நீ கேட்குறத நான் வாங்கி தராமல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன். அம்மாவால் சாப்பிட முடியலம்மா, ஒரு 2-3 வாய் ஊட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கேட்கவே இல்லைங்க. சரி வீணாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா திட்டுவார், எது கேட்டாலும் வாங்கி தருவார். ஆனால் வேஸ்ட் பண்ணால் திட்டுவார். வாங்கினதை ஒழுங்காக சாப்பிட வேண்டியது தானே, சாப்பிட முடியாததுக்கு எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதனால் எங்கே திட்டிட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னுடைய 2வது மகன் என்ன சொன்னாலும் எனக்கு வேணவே வேணாம், ஸ்வீட் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே இருந்து சரிடி என்ன வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டைமும் கேட்குறேன்.
அவள் வந்து கண்டிப்பாக எனக்கு ஸ்வீட் வேணும், ஆனால் எனக்கு இங்கே வேணாம், அர்ச்சனாவுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அங்கே இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா பேக்கரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவளுக்காகவே மறுபடியும் அர்ச்சனா ஸ்வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு அவளையே போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்குமா அப்படின்னு சொல்லியாச்சு. வாங்கி தரலன்னா விட மாட்டாங்க. நீங்கள் மட்டும் வாங்கிக்கிட்டீங்க, என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு போனீங்க, எனக்கு எதுவுமே வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவா. அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கி கொடுத்தாச்சு. நல்லா சாப்பிட்டா. சரி சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்தது அவள் ஸ்வீட் சாப்பிட்றப்ப அவங்க அப்பா என்ன பண்ணார்னா, எனக்கும் கொஞ்சம் ஸ்வீட் வாங்க அப்படின்ட்டு லட்டு, அடுத்தது பால்கோவா என்னென்னமோ வாங்கி சாப்பிட்டாரு. எனக்கு வந்து வயிற்றில் இடம் இல்லை, இதுக்கு மேலே நான் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வயிறு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஒரு வழியாக அர்ச்சனா ஸ்வீட்லேயும் போயிட்டு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கிளம்புனதே லேட்டாக தான் கிளம்பணும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்பணும். ரிட்டன் வரச்ச பார்த்திங்கன்னா 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இதுதான் நாங்கள் திருவிழாவுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்படி தான் வீடு வந்து சேர்ந்தோம். இந்த விலாக் நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். பாய்.